Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 12 final accounts 1 உடைய exercise 7th sum பார்க்கலாம். From the following details prepare profit and loss account. So இந்த சம்ல நம்ம profit and loss account தான் போட போறோம். So profit and loss account உடைய format எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். Illustration sums பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் and introduction video நீங்க பார்த்திருந்தாலும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். So one by one நம்ம இப்ப என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடணும். அட் த சேம் டைம் இன்டைரக்ட் இன்கம்ஸ்லாம் நம்ம கிரெடிட் சைட்ல போடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராட் டவுன் பண்ணிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் 50,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்றது நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கேரி டவுன் பண்ணும்போது டெபிட் சைட்ல போட்டிருப்போம். ஸோ இதை ப்ராட் டவுன் பண்ணும்போது நம்ம கிரெடிட் சைட்ல போடணும். பிஎன்எல் அக்கௌண்ட்ல நம்ம கிராஸ் ப்ராஃபிட்டை கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். இப்போ ஒன் பை ஒன் எந்தெந்த பக்கம் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லையா, அதனால நம்ம டெபிட் சைட்ல போடணும். அண்ட் டெப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் அசெட்ஸ், ஸோ டெப்ரிசியேஷன் அப்படின்றது நமக்கு ஒரு வகையில லாஸ் தான். ஓகேவா, எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் எல்லாமே நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். ஸோ இதுவும் நம்ம டெபிட் சைட்லயே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட், நம்ம தான் பே பண்ணிருப்போம், டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா, அப்ப இது நமக்கு எக்ஸ்பென்ஸ், அப்ப டெபிட் சைட்ல போடணும். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்னது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணிருக்கோம். ஸோ இதுவும் நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான், அதனால நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆடிட் ஃபீஸ்க்கு நம்ம பே பண்ணிருக்கோம். ஸோ இது எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால டெபிட் சைட்ல போடலாம். தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஸோ ரிசீவ்டு அப்படின்னா என்னது, நமக்கு இன்கம் வந்திருக்கு. ஸோ இன்டைரக்ட் இன்கம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைட்ல போடணும். ஸோ இது நம்ம சி அப்படின்னு போட்டுக்கலாம், கிரெடிட் சைட்ல போடணும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ஸோ இதுவும் ரிசீவ்டு அப்படின்றதுனால நம்ம கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அப்படின்றது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், அதனால இதை நம்ம டெபிட் சைட்ல போடணும். நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஆன் ஆஃபீஸ் பில்டிங், ஆஃபீஸ் பில்டிங்க்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் நம்ம பே பண்ணிருக்கோம். ஸோ பே பண்ணிருக்கோம் அப்படின்னா இது நமக்கு என்னது, எக்ஸ்பென்ஸ் தான் இல்லையா, அதனால இதையும் நம்ம டெபிட் சைட்ல போடணும். நெக்ஸ்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது டெபிட் சைட்ல தான் வரும், பிகாஸ் இது எக்ஸ்பென்ஸ். அண்ட் ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வர்ட்ஸ் அப்படின்ற வேர்டு பார்த்தாலே நீங்க என்ன பண்ணணும், இதை எடுக்க கூடாது. ஏன்னா ஃப்ரைட் இன்வர்ட்ஸ், கேரேஜ் இன்வர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் வரும். ஃப்ரைட் அவுட்வர்ட்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் கொடுத்திருந்தா தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எடுக்கணும். ஸோ இந்த என்ட்ரி நம்ம போட வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட்னு போட்டுட்டேன். ஆனா புக்ல வந்து நமக்கு டேட் கொடுக்கவே இல்லை கொஸ்டின்ல, அதனால நீங்க ஜஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டா மட்டும் போதும். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 50,000 ருபீஸ் கிரெடிட் சைட்ல நம்ம போட்டாச்சு, அதாவது கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டி அப்படின்னு மார்க் பண்ண எல்லாத்தையுமே டெபிட் சைட்ல போட போறோம். ஓகே, ஸோ ஆஃபீஸ் ரெண்ட் 10,000 ருபீஸ், டெப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் அசெட்ஸ் 8,000 ருபீஸ், டிஸ்கவுண்ட் அலவுட் 12,000 ருபீஸ். இந்த மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். டு ஆஃபீஸ் ரெண்ட் 10,000 ருபீஸ், டு டெப்ரிசியேஷன் ஆன் ஆஃபீஸ் அசெட்ஸ் 8,000 ருபீஸ், to discount allowed 12,000 rupees. Next, advertisement 4,000 rupees, audit fees 1,000 rupees கொடுத்திருக்காங்க. To advertisement 4,000 rupees, to audit fees 1,000 rupees போட்டாச்சு. Carriage outwards 2,500 rupees, insurance on office building 3,500 rupees, general expenses 3,000 rupees. இப்போ இந்த மூணு ஐட்டம்ஸையும் நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். To carriage outwards 2,500 rupees, to insurance on office building 3,500 rupees, to general expenses 3,000 rupees. Next, interest received 2,000 rupees, discount received 3,000 rupees. இது ரெண்டுமே வந்து கிரெடிட் சைட்ல போடணும் இல்லையா, அதனால நம்ம கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். By interest received 2,000 rupees, by discount received 3,000 rupees. அண்ட் லாஸ்டா இருக்கிற இந்த ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம எல்லா அக்கௌண்ட்ஸுமே போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கேரி டவுன் பண்ணலாம். கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த மூணு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 55,000 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 44,000 rupees வருது. ஸோ இப்போ நமக்கு 55,000ல இருந்து 44,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 11,000 rupees வரும். அதை எடுத்து நம்ம டெபிட் சைட்ல போடணும். ஸோ டெபிட் சைட்ல நம்ம கேரி டவுன் பண்றோம் அப்படின்றதுனால இந்த சம்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகே, நெட் ப்ராஃபிட் டு நெட் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு 11,000 rupees போட்டுக்கோங்க. அண்ட் டோட்டல்ல 55,000 rupees போத் சைட்ஸ் போட்டுக்கோங்க. மறக்காம டபுள் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 8th sum பார்க்கலாம். From the following information prepare profit and loss account for the year ending 31st December 2016. ஸோ இந்த சமயம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் போட போறோம். ஃபர்ஸ்ட் இங்க கிராஸ் லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் லாஸை நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும் அப்படின்னா டெபிட் சைட்ல தான் ப்ராட் டவுன் பண்ணணும். பிகாஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிராஸ் லாஸ் வந்து கேரி டவுன் பண்ணது கிரெடிட் சைட்ல கேரி டவுன் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்க்கு ப்ராட் டவுன் பண்ணும்போது டெபிட் சைட்ல போடணும். ஓகேவா, அப்போ இது நமக்கு டெபிட் சைட்ல வரும். நெக்ஸ்ட் ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம டி அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நமக்கு டெபிட் சைட்ல தான் வரும், பிகாஸ் இது எக்ஸ்பென்ஸ்.
டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸும் டெபிட் சைட்ல வரும். கமிஷன் பெய்டு நம்ம தான் பே பண்ணிருக்கோம், அப்ப அது நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான் இல்லையா, அதனால டெபிட் சைட்ல வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு, லோன் வாங்கினதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கோம், அப்ப அதுவும் நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான், டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். பேக்கிங் சார்ஜஸ் ஆன் சேல்ஸ், ஸோ சேல்ஸ் உடைய பேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னா நமக்கு இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ஓகேவா, அப்போ இதுவுமே நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். டிவிடெண்ட் ரிசீவ்டு, இன்டைரக்ட் இன்கம்ஸ் ஏதாவது வந்ததுன்னா கிரெடிட் சைட்ல போடணும். இது ரிசீவ் ஆகிருக்கிறதுனால நம்ம கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்காக பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிக்கு செலவாகிருக்கு, அப்ப இது எக்ஸ்பென்ஸ்ன்றதுனால நம்ம டெபிட் சைட்ல போடணும். நெக்ஸ்ட் லீகல் சார்ஜஸ் நம்ம பே பண்ணிருப்போம், அப்போ இதுவுமே எக்ஸ்பென்ஸ், ஸோ நம்ம டெபிட் சைட்ல போடலாம். பேட் டெப்ஸ் அப்படின்றது என்னது, வாரா கடன். ஓகேவா, அப்போ நமக்கு அது லாஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் எது வந்தாலுமே நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். இங்க டி அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் அப்படின்றதும் நமக்கு டெபிட் சைட்ல தான் வரும். நெக்ஸ்ட் ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்றதுனால நமக்கு இன்கம் வந்திருக்கு, அதனால நம்ம இதை கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ் பை ஃபயர் நாட் கவர்ட் பை இன்சூரன்ஸ், அதாவது ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல சம் லாஸ் வந்திருக்கு, ஆனா அது இன்சூரன்ஸ்ல கவர் ஆகல. ஓகேவா, அப்ப இதுவும் நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு, ஒன் பை ஒன் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஸ் லாஸ் ட்ரா டவுன் பண்ணிக்கலாம். டு கிராஸ் லாஸ் 60,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ் 5,000 rupees, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 15,000 rupees, கமிஷன் பெய்ட் 7,000 rupees. மூணுத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். டு ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ் 5,000, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 15,000, டு கமிஷன் பெய்ட் 7,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்ட் 5,000 rupees, பேக்கிங் சார்ஜஸ் 4,000 rupees எடுத்து எழுதிக்கலாம். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்ட் 5,000, டு பேக்கிங் சார்ஜஸ் 4,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 2,000, லீகல் சார்ஜஸ் 5,000, பேட் டெப்ட் 1,000 rupees எடுத்து எழுதிக்கலாம். டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 2,000, டு லீகல் சார்ஜஸ் 5,000, டு பேட் டெப்ட் 1,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் 2,000 rupees கொடுத்திருக்காங்க. லாஸ் பை ஃபயர் நாட் கவர்ட் பை இன்சூரன்ஸ் 3,000 rupees கொடுத்திருக்காங்க, ரெண்டுத்தையும் டெபிட்ல போட்டுக்கலாம். டு டெப்ரிசியேஷன் 2,000 rupees, டு லாஸ் பை ஃபயர் 3,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசீவ்ட் அப்படின்றதுனால நம்ம கிரெடிட் சைட்ல போடணும். அண்ட் ஆல்சோ இன்னொரு சி இருந்துச்சு இல்லையா, அதாவது கிரெடிட் சைட்ல போட வேண்டியது ரெண்ட் ரிசீவ்ட். இந்த ரெண்டு ஐட்டம்ஸையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். டிவிடெண்ட் ரிசீவ் 3,000, ரெண்ட் ரிசீவ் 4,000. பை டிவிடெண்ட் ரிசீவ் 3,000 rupees, பை ரெண்ட் ரிசீவ்ட் 4,000 rupees போட்டாச்சு. இப்போ நம்ம கேரி டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் டெபிட் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,09,000 rupees வருது. அண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா வெறும் 7,000 rupees தான் வருது. அப்ப நம்ம கிரெடிட் சைட்ல தான் கேரி டவுன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 1,09,000ல இருந்து இந்த 7,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 1,02,000 rupees வரும். இதுதான் நமக்கு நெட் லாஸ். பிகாஸ் கிரெடிட் சைட்ல நம்ம கேரி டவுன் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு இந்த சம்ல லாஸ் அப்படின்னு அர்த்தம். பை நெட் லாஸ் டிரான்ஸ்பர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு 1,02,000 போட்டுக்கோங்க. அண்ட் டோட்டல்ல 1,09,000 போத் சைட்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட மறக்காதீங்க. ஸோ இந்த சம்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.